அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ அம்மா வீட்டு விலாக் லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. அதோட கண்டினியூவேஷன் தான் இது. இதில் அப்படியே அம்மா வீட்டில் இருந்தது ப்ளஸ் இங்கேருந்து தங்கச்சி வீட்டுக்கு போனது, அங்கே இருந்தது எல்லாமே வந்துட்டு சேர்த்து ஒரே விலாகாக வந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் ஃபஸ்ட்டே நான் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் சாரி கேட்டுக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் நானும் ஃபீல் பண்ணி உங்கள் எல்லாரையுமே ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. இருந்தாலும் நிறைய பேர் அத்தாக்காக துவா செஞ்சுருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ், துவா செஞ்ச எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, அப்படின்னு நம்ம இப்போ விலாக் கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, இது வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு 2 நாள் கழித்து எடுத்த வீடியோன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து ஹஸ்பண்ட் டிலீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே பஜார் பக்கம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். இங்கே வந்துட்டு புதுசாக ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. சரி, எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? நம்ம ஊருக்குள்ளே இருக்குல்ல. ஸோ அதனால் அதையும் ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு ஒரு சில திங்ஸ் மட்டும் வாங்கினேன். வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் சந்தை இருந்தது. பரமக்குடியில் வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள், அதாவது வியாழக்கிழமை வந்து சந்தை வந்து நடக்கும். ஸோ சந்தை அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காய்கறி பழங்கள் எல்லாமே கொஞ்சம் சீப்பாக விற்பாங்க இல்லையா? அது போக ஆடு, மாடு, கோழி, கருவாடு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே மொத்தமாக ஒரே இடத்துல வாங்குகிற மாதிரி இருக்கும்ல சந்தை. அது வந்துட்டு எவ்ரி தேர்ஸ்டே வந்துட்டு இங்கே நடக்கும். ஸோ அன்னைக்கு வந்துட்டு சந்தை இருந்தது. ஸோ எனக்கு காலையில் ஞாபகம் இல்லை, இருந்தால் நான் காலையிலே வந்து நான் பார்த்துருப்பேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, சின்ன பிள்ளையில் வந்து நான் சந்தைக்கு வந்தது. எங்கள் நன்னி கூட வருவேன். அதுக்கப்புறம் இங்கே வரக்கூடிய சான்ஸே எனக்கு வந்து கிடைக்கல. சரி, இன்றைக்கி எப்படியாவது இதை வந்து பார்த்துட்டு போயிடலாம், எப்படி எப்படி இருக்குது, முன்னாடி மாதிரியே இருக்கா, ஏதாவது டெவலப்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே வந்தேன். ஸோ போகிற வழியிலே நவாப்பழம், பலாப்பழம் இதெல்லாம் வந்துட்டு இருந்தது. அண்ட் காய்கறியுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கூறு வச்சுருப்பாங்க. அதாவது இந்த ஒரு கூறு 10 ரூபா இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? நார்மலாக நம்ம 1/4 கிலோ 1/2 கிலோலாம் வாங்குவோம். இங்கே வந்து கூறு வச்சுருப்பாங்க. இது வந்து நமக்கு நல்லாவே லாபமாக இருக்கும். பட் இந்த டைமில் வாங்குறத விட காலையில் இல்லை மத்தியானத்துக்குள்ளேயே நம்ம வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நான் எதுவும் வாங்கலாம் இல்லை, வெஜிடபிள்ஸ்லாம் நான் எதுவும் வாங்கலை. ஜஸ்ட்டு சந்தையை வந்து ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாகவே அப்படியே ஒரு நடந்து போயிட்டு அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டு வந்தேன். நான் சந்தையில் வந்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து அந்த எண்டு வரைக்குமே உள்ள வரைக்கும் போய் அப்படியே ஃபுல்லாகவே வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். பட் என்னென்னா நடந்துக்கிட்டே நான் வீடியோ எடுத்தேன் அப்படின்றனால சேக்கிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து அது ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும். அதனாலே நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஃபுல்லாக காட்ட வேணான்னு சொல்லிவிட்டு முக்கால்வாசி வீடியோ வந்துட்டு கட் பண்ணிட்டேன். ஒரு சின்ன சின்ன கிளிப் மட்டும்தான் போட்டிருந்தேன். அப்புறம் அப்படியே வந்துட்டுருக்க வழியிலே இந்த மிளகு, ஜீரகம், சோம்பு, கடுகு இந்த மாதிரியான ஐட்டம்லாம் விற்பாங்க இல்லையா? அந்த கடை வந்து ஒன்று இருந்தது. ஸோ இதை வந்து இங்கே வாங்கலாம். இங்கே வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அப்புறம் நமக்கு நல்லா சீப்பாகவும் கிடைக்கும். ஸோ அதனால் இங்கே வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஆக்சுவலாக இங்கே வாங்குறதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு கடையை தான் தேடினேன். பட் அவங்க வந்து இப்போ சேல் பண்ணல போல் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு தாத்தா இருந்தாப்புல, இங்கே இவங்கக்கிட்டேயே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினேன். மிளகு வாங்கலை. மிளகு வந்து இங்கே ரொம்ப பொடி மிளகாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வேறு இடத்துல வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கடுகு, சோம்பு, ஜீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம் இதெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன். கொஞ்சம் நிறையாவே தான் வாங்கியிருந்தேன். அப்படியே நம்ம துபாய் கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கிளம்பி நேராக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாமான்னு யோசிக்கும் போது அதுக்கப்புறம் இல்லை, ஃபுல்லாகவே ஒரு ரவுண்ட் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசை இருந்தது. ஸோ சந்தையிலேருந்து திரும்பவும் யூட்டன் அடித்து அங்கேருந்து நேராக போனால் அஞ்சுமுக்கு ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கும். பரமக்குடியில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன்.
ஒரு பெரிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 5 ரோடு வந்து பிரியும். ஸோ அதனால் அதுக்கு 5 முக்கு ரோடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் இப்போ அதுக்கு மேலேயுமே ஒரு பெரிய பாலம் வந்து ஒன்று கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ அதை 7 முக்கு ரோடுன்னு சொல்லணும். ஸோ அது வரைக்கும் ஜஸ்ட் அது பக்கத்தில் கூட போகல, அது வரைக்கும் போயிட்டு அப்படியே திரும்ப யூட்டன் அடிச்சுட்டு அப்படியே வந்தாச்சு. போகிற வழியில் நான் படித்த ஸ்கூலு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடங்கள்லாம் இருக்குல்ல நம்ம சின்ன பிள்ளையில பார்த்தது. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே வந்துட்டு வந்தோம். நம்மளோட சொந்த ஊரில் நம்ம சின்ன பிள்ளையில நம்ம அங்கே எங்கேயும் அலைஞ்சு திரிஞ்ச இடத்தெல்லாம் நம்ம இப்போ பார்க்கும்போது அது நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது இல்லை. ஸோ அன்றைக்கி வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஃபுல்லாகவே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிடலாம், நமக்குமே ஃபுல்லாக சுற்றி இருக்கோம் இல்லையா, ஏதாவது குடிக்கணும் போல் இருந்தது. ஸோ அங்கே உட்காந்து ஒரு மொஜிட்டோ மட்டும் குடிச்சிட்டு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு கிளம்பணும். அப்புறம் சுரஃபாமா வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இல்லை. ஏன்னா தங்கச்சி வந்து நான் வந்து 2 நாளில் வந்து திரும்ப அவள் வீட்டுக்கு கிளம்புனா. அப்போது சுரஃபாமாவும் ரிம்சா என் அண்ணன் பொண்ணு வந்துட்டு 2 பேருமே போயிட்டாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது. இன்றைக்கி தான் தங்கச்சி வீட்டுக்கு வந்து நாங்கள் கிளம்புனோம். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் என் அண்ணாவோட ஒய்ஃப் என் மச்சி வந்துட்டு எனக்கு இந்த பலாக்கொட்டை இருக்குல்ல அது வந்துட்டு அவிச்சு தந்தாங்க. இது வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப பிடிக்கும். இது அவிச்சு சாப்பிட்டாலோ இல்லை சுட்டு சாப்பிட்டாலோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராம்நாட் கிளம்பிட்டோம். அப்புறம் நிறைய பேர்கிட்டேருந்து கமெண்ட் வந்தது, நீங்கள் பரமக்குடி வரதா இருந்தால் அப்புறம் ராம்நாடு வரும்போதெல்லாம் எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சிஸ்டர், நாங்கள் அங்கே வந்து எப்படியாவது உங்களை மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த கமெண்ட் எல்லாமே நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன். ஸோ வந்ததுக்கப்புறம் தான் அந்த கமெண்ட்லாம் பார்த்தேன். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப டிலேவாக தான் போடுறேன். நான் போயிட்டு வந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா 2 வாரம் கிட்ட ஆக போகுது. இப்போ தான் நான் போடுறேன். நிறைய பேர் பார்த்துட்டு கேட்பீங்கன்னு நினைக்கிறேன், நாங்கள் வரும்போது இன்ஃபார்ம் பண்ண சொன்னோமே ஏன் நீங்கள் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி. தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களோட கமெண்ட்லாம் நான் பார்க்கும்போது நான் ஆல்ரெடி போயிட்டே வந்துட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் ராம்நாடு வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ணியாச்சு. அண்ட் அல்ஹம்துலில்லா தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரையும் பார்த்து அதுக்கப்புறம் ஜூஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் உட்காந்து குடித்து பேசிட்டுலாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்திருந்தேன். ஸோ மாஷாஅல்லாஹ் அன்னைக்கு வந்து தங்கச்சியோட சமையல் தான் நடந்துட்டு இருந்தது. மாமி மச்சி எல்லாருமே இருக்கிறாங்க. க்ளீன் பண்ணி கொடுக்குறது, அதுக்கப்புறம் எவ்வளோ பொருள் எதுக்கு போடணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க போல். பட் இவன் வந்துட்டு எல்லாமே சமைச்சிட்டு இருந்தா. எனக்கு வந்துட்டு ஒரு பக்கம் நல்ல ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா தங்கச்சி முன்னாடி காயல்பட்டினத்தில் வந்து இருக்கும் போதெல்லாம் குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுப்பேன். ஸோ 2 பேர் 3 பேருக்குன்னு சமைச்சவ இப்போ இவ்வளோ பேருக்கு சமைக்கிற அளவுக்கு அவள் டேலண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் அல்ஹம்துலில்லா நல்லாவே சமைச்சிருந்தா. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன், இறால், அதுக்கப்புறம் கீரை, மீன் ஃப்ரை அந்த மாதிரிலாம் இருந்தது. நான் மாமா கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன், மாமா தயவு செஞ்சு கறி மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா ஃப்ரெஷ்ஷாக உனக்கு மீன் வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரியே மீன், இறால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து அன்றைக்கி சமையலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ வந்து மீன் தான் கொதிச்சிட்டு இருந்தது நாங்கள் வர டைமில். ஸோ இப்போ மீன் போட்டுட்டு அதை வந்து மூடி போட்டு வேக வச்சுட்டா. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து கீரை பண்ணுறதுக்காக கீரைலாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் கூடவே மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கான மசாலா எல்லாமே தடவி அதை ஒரு பக்கம் வச்சுருந்தாங்க. அண்ட் அப்புறம் தான் ரைஸ் வந்துட்டு வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு சின்னதாக ஒரு வீடியோ கிளிப்பை வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் அவங்களுக்கு காட்டுறதுக்காக. அண்ட் அதுக்கப்புறம் இறால் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இறாலில் வந்து கிரேவி இல்லை, நல்ல ஒரு திக்கான ஒரு மசாலா மாதிரி இருந்தது. ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சமாக மேலே மல்லியிலெல்லாம் போட்டு மேடம் அதை வந்து மூடி போட்டு இறக்கிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கீரை வந்து பருப்பு போட்டு பண்ணியிருந்தாங்க. சிறு பருப்பு இருக்குது இல்லையா, பாசி பருப்புன்னு சொல்லுவோம்ல, அது வந்து வேக வச்சுருந்தாங்க. ஸோ இதை போட்டு கீரை பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது.
ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நாங்கள் பார்த்துட்ருக்கும்போது மாமா வந்துட்டு வந்திருந்தாங்க. சுரஃபாமா வந்து ஆல்ரெடி ஒரு 2-3 நாள் அங்கே தான் இருந்தா இல்லையா, அப்போ குலோப் ஜாமுன் கேட்டிருப்பா போல். ஸோ மாமா வந்து குலோப் ஜாமுன் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அது எல்லாருமே சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் சைட் பை சைடு மேடம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதே லைட்டாக அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு இருந்தாச்சு. இங்கே வந்துட்டு மற்ற வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. மீன் வந்துட்டு ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தா. நிறைய பேர் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்துருச்சா, சொல்லவே இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கீங்க. இன்னும் குழந்தை பிறக்கலை, பிறந்தா நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவேன். கண்டிப்பாக கம்யூனிட்டி டேபிளில் வந்துட்டு ஒரு போஸ்ட்டாவது நான் ஃபஸ்ட்டு போட்டுருவேன். ஸோ சொல்லாமலாம் இருக்க மாட்டேன். ஓகே, இப்போ சாப்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக ரெடி பண்ணி எடுத்தும் வச்சாச்சு. அன்னைக்கு வந்துட்டு மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, இறால் தொக்கு, ஒயிட் ரைஸ், கீரை, அதுக்கப்புறம் தேங்காய் பால் ரசம் எல்லாமே இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக சாப்பிட்டாச்சு. அண்ட் ஈவினிங் போல் மாமா வந்து பார்த்திங்கன்னா போலி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு போலி வந்து ரொம்ப பிடிக்கும். இங்கே உள்ள போலி நல்லா சாஃப்டாக, டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு டீலாம் குடிச்சிட்டு ஈவினிங் போல் அப்படியே லைட்டாக வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே போயிருந்தோம். மெயினாக எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் வந்துட்டு போயிருந்தோம். ஸ்மார்ட் சூப்பர் மார்க்கெட் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தங்கச்சி வந்து எனக்கு ட்ரைப்ளே வெசல்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருந்தா இல்லையா, அது வந்து எங்கே வாங்கினாங்க, என்ன ரேட்டு, இப்போ இருக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பார்த்துட்டு அப்புறம் எனக்குமே அங்கே கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ இப்படி தான் இருக்குன்னு சொல்லி நேரடியாக போய் பார்த்துட்டு வந்துடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேரும் கிளம்பியிருந்தோம். அப்புறம் கரெக்டாக அந்த சூப்பர் மார்க்கெட் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. இந்த பக்கம்லாம் வந்ததில்லை இல்லையா பெருசாக. ஸோ அப்படியே லொக்கேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு ஒரு வழியாக போய் சேர்ந்தாச்சு. ஆக்சுவலாக இதே ஸ்மார்ட் பஜார் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேயுமே இருக்குது, காயல்பட்டினத்துலேயுமே இருக்குது. பட் இவ்வளோ பெருசாக இருக்காது, சின்னதாக கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருக்கும். இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் அங்கே துபாயில் இருக்கிற டைமில் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் நான் அதுக்கு கூட போகலை. பட் போய் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். மெயினாக அந்த ட்ரைப்ளே ஐட்டம்ஸ்லாம் இருக்குதா, எனக்கு வாங்க வேண்டியது இல்லை, பட் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கலாம், நிறைய பேர் கேட்டிருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கூடவே எனக்கு வாங்க வேண்டிய திங்ஸுமே அங்கே இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்திருந்தேன். அண்ட் மெயினாக பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் வந்து வாங்க வேண்டியது இருந்தது. ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்னா கிரேவி ஐட்டம், குழம்பு ஐட்டம் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்து விட முடியல, அதில் வந்து கவுந்துருது. ஸோ அதனால் உள்ளே வந்துட்டு இருக்கும் இல்லையா, நார்மல் லஞ்ச் பாக்ஸ்க்கு உள்ளேயே வந்துட்டு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி அட்டாச்சாக வரும்ல. ஸோ அந்த மாதிரி பாக்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு தான் வந்திருந்தேன். ஸோ கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மளிகை சாமான் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஐட்டம் தான் வச்சுருந்தாங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேலே போய் பார்த்தோம். இங்கே செகண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. ஃபஸ்ட் வந்து ட்ரைப்ளே வெசல் தான் தேடினேன், என் கண்ணில் வந்து படலை. சரி, அதுக்கப்புறம் நம்ம வந்தது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்ருந்தேன். ஆக்சுவலாக நான் தேடின மாதிரியான சேம் டிஃபன் பாக்ஸஸ் வந்துட்டு இங்கே இருந்தது. பட் என்னென்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்லாமே டேமேஜாக இருந்த மாதிரியே இருந்தது. அந்த கிளிப்லாம் வந்துட்டு ஒன்று உடஞ்சி ஒரு இது இல்லாமல் இந்த மாதிரி இருந்தது. எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடாது, உள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்துட்ருந்தேன். அண்ட் உள்ள ஒரு குட்டி பாக்ஸுமே வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்துட்ருந்தேன். இருந்தது, நல்லா தான் இருந்தது. பட் லாக் எல்லாமே உடஞ்சிருந்தது. அப்புறம் இந்த க்ரீன் கலர் பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பிளாஸ்டிக்கு. இந்த க்ரீன் மேலே இருக்கு இல்லையா, அந்த க்ரீன்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு லாக் வந்துட்டு இல்லை. நான் அவங்ககிட்ட கேட்டிருந்தேன் ஏதாவது நியூ பீஸ் வந்துட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் தான் வரும், கொஞ்சம் நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி வேறு எங்கேயாவது பார்த்துக்கலாம், நம்ம ஊரில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் இந்த கிச்சன் திங்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசல்ஸு,
குக்கர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த பக்கம் வந்து அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்தேன். ஸோ அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு இடத்துல வந்துட்டு ட்ரைப்ளை கடாய் வந்துட்டு இருந்தது. இது வந்து 799 போட்டிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 800 ரூபா. கடாய் மட்டும் லிட்டு வந்து கிடையாது. சிலிக்கான் அந்த ஹேண்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. சேம் தங்கச்சி வந்து கொடுத்து விட்டுருந்தா இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் சின்னது. பட் 800 ரூபாய்க்கு வந்து நல்லாவே ஒர்த்து. வெயிட் வந்துட்டு நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் வேறு ட்ரைப்ளை வெசில் வந்து வேறு எதுவும் இருந்த மாதிரி நான் பார்க்கல. கேட்கவும் இல்லை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் கிடைக்கல. பட் போனதுக்கு வந்து நம்ம எதுவும் வாங்காமல் வர மாட்டோம் இல்லையா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு சில டாப்ஸ்லாம் எடுத்திருந்தேன். டாப்ஸ்னால் குர்த்தா ஐட்டம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் எடுத்திருந்தேன் ரஃப்க்கு போடுறதுக்காக. அண்ட் அதுக்கப்புறம் கீழே போயிட்டு ஜஸ்ட் லைட்டாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் மில்லட் வெரைட்டிஸ்லாம் வந்துட்டு நிறையாவே வச்சுருந்தாங்க. பட் இப்போவே நான் வாங்கலை, எறும்பு வந்து வீணாக போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் கிளம்பக்கிட்ட தான் வந்து வாங்கணும். ஸோ நம்ம ஊர்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாமே நல்லா இருந்தது. ரேட்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மி அப்படிலாம் கிடையாது. ஏதாவது ஒரு சில பொருள் மட்டும் ஆஃபரில் போட்டிருக்காங்க. மற்றபடி மற்ற கடைகள்லாம் என்ன விலை இருக்குதோ அதே மாதிரி ரேட்டு தான் வந்து இங்கேயும் இருந்தது. ஸோ ஒரு வழியாக வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பில் போடுறதுக்காக வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேக்கு கொடுக்க மாட்டாங்களாமா. இதே ட்ரெஸ்ஸஸை வந்து நம்ம ஒரு டெக்ஸ்டைல்ஸில் எடுத்திருந்தா கூட ஒரு கட்டப்பைனாச்சும் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்போது விலைக்கு வந்து இருக்கும், நீங்கள் 25 ரூபா கொடுத்து இந்த பேக் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவ்வளோ விலைக்கு மற்ற திங்ஸ்லாம் வாங்கினதை விட 25 ரூபாய்க்கு இந்த பேக் வாங்கினது தான் எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ லோவியாக இருந்தது அந்த பேக்கு. லைட்டாக பிடிச்சி இழுத்தாலே கிழிஞ்சிடும் போல். இதுக்காடா 25 ரூபா கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இருந்தாலும் இந்த துணியெல்லாம் குப்பை மாதிரி நம்ம கையிலே அள்ளிட்டு போக முடியாதுல்ல. ஸோ அதனால் அதுக்கு ஒரு பேக்கை வாங்கிட்டு வாங்கினதெல்லாம் அள்ளி உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்புனோம். அண்ட் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு. போனதுக்கப்புறம் தங்கச்சியோட மேரேஜ் ஆல்பம் வந்துட்டு இருந்தது. ஸோ அதை வந்து எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். நான் இன்னுமே தங்கச்சியோட வெட்டிங் வீடியோ வந்துட்டு நான் இன்னுமே பார்க்கல. ஏன்னா அதில் அத்தா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஃபீல் ஆகும். அதனால இன்னும் நான் பார்க்கல. பட் ஆல்பம் ஓப்பன் பண்ணும்போதுமே ஃபுல் அண்ட் ஃபுல் அத்தாவோட ஃபோட்டோஸ்லாம் வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோ எடுத்த அத்தாவோட ஃபோட்டோஸ் வந்துட்டு இருக்குது இல்லையா. ஸோ அதனால் 1-2 கிளிப்ஸ்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களோட ஃபோட்டோஸ், அண்ணா, நான், தங்கச்சி 3 பேர் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் எல்லாமே இருந்தது. மேரேஜ்க்கு வந்தவங்க எல்லோரும் இருப்பாங்கள்ல. ஸோ அது எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்ருந்தோம். அந்த பழைய ஞாபகம்லாம் வந்தது. இந்த ஆல்பம், அதுக்கப்புறம் சபினா மச்சியோட ஆல்பம் வந்துட்டு ஒன்று மேரேஜ் ஆல்பம் வந்து இருந்தது. ஸோ அதையுமே பார்த்தோம். ஸோ எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அன்னைக்கு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிட்டாங்க. அன்றைக்கி வந்து ஆல்ரெடி மீனானம் வந்துட்டு இருந்தது. அது கூடவே தங்கச்சி வந்து ஒரு பாயசம் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தா. சேமியா, அதுக்கப்புறம் ரவைலாம் போட்டு, அது கூட வந்து இடியப்பம், அதுக்கப்புறம் சப்பாத்தி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியில் கிளம்பியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் அங்கே நெக்ஸ்ட் டே வந்துட்டு இருந்துட்டு போகிற மாதிரி பிளான் இருந்தது. பட் என்னென்னா எமர்ஜென்சியாக ஒரு வேலை வந்து வந்துருச்சு. நான் திடீர்னு காயல்பட்டினம் வர வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து வந்துச்சு. ஸோ அதனால் அன்னைக்கு நைட் அங்கே தங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு 10 மணி போல் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம்.
அண்ட் இதுக்கப்புறம் ராம்நாட்லேருந்து நேராக அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நாங்கள் காயல்பட்டினம் போகிற மாதிரி இருந்தது. முன்னாடி பிளான் பண்ணியிருந்தேன் அம்மா வீட்டில் போயிட்டு நிறையா vlogs வந்து எடுத்து வைக்கணும், நமக்கு அந்த மெமரிஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் எனக்கு வீடியோஸ் எடுக்கிற அந்த மைண்ட் செட்டே அங்கே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் அத்தா ஞாபகமாகவே இருந்துகிட்டே இருந்தனால வீடியோ எடுக்கிற அந்த இதே தோணலை எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அம்மா வீட்டிலேருந்து காயல்பட்டினம் கிளம்புன vlog தான் வரும். அதுலேயுமே அம்மா எனக்கு இன்னுமே என்னென்னலாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து காட்டியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்குறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.